இறப்புல வந்து எங்கள் ஊரில் எட்டாம் துக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க. செத்து போன 8வது நாளே அதில் அந்த பிடிச்ச சாப்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி வச்சுருவாங்க. அதை அவர் எப்படி சாப்பிடுவார்னே தெரியாது, அத்தனையும் கலந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த கவிதை வந்து ஒரு கலப்பு. போன அமர்வு கடந்த அமர்வில் பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் சொன்ன மாதிரி ஒரு கற்பிதம். நான் இப்போ வந்து ஒரு ஒரு பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை வந்து கற்பிதமாக தான் செய்கிறேன். இது வந்து உண்மை அப்படின்ற இடத்துலேருந்து இது இந்த கவிதையில் காலமும் இல்லை, காலம்னு ஒன்று இல்லை. வருந்துகிறோம் வருந்துகிறோம், காலம் சென்றவரின் மனைவியும் 500 சொச்சம் பிரசவமும் பார்த்த மருத்துவச்சி செல்லவாங்கியாத்தால் இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருந்துகிறோம் வருந்துகிறோம். மரப்பெஞ்சில் கிடத்தப்பட்டிருந்த கிழவியை கிழக்கிலிருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்தது. பணமட்டைகளை போட்டு கொளுத்தி பறைகளை காய்ச்சி கொண்டிருந்தனர். வெற்றிலை சீவலை கசக்கி வாயில் திணித்து வாய்கட்டு போட்டு தலைமாட்டில் விளக்கேற்றி சாவகாசமாக அமர்ந்து அழத் தொடங்கினர். ஏ அம்மா அடி ஆச்சியரே, ஏ அம்மா அடி ஆச்சியரே, என்ன பெத்தோ செல்வதிய, என்ன பெத்தோ செல்வதிய, ஏதால எவலிக்குதுன்னு, ஏதால எவலிக்குதுன்னு போய்படுத்தான் கட்டுல, போய்படுத்தான் கட்டுல, ஏ அசலூரு வைத்தியரான், ஏ அசலூரு வைத்தியரான், 6 மணிக்கு வந்தாங்களாம், 6 மணிக்கு வந்தாங்களாம், ஏ உள்ளூரு வைத்தியரான் 1 மணிக்கோ வந்தாங்களாம். மாரடித்து பாடும் உரைப்பாட்டுக்கு காலசைத்து கொண்டிருந்தார் மருத்துவச்சி மகன். தற்பை புல்லும் தண்ணீரும் எடுக்க கொள்ளிடத்துக்கு ஆள் போனது. கோடி துணி எடுத்து வரப்போகும் உடன் பிறந்தவருக்கு செய்தி சொல்லவும் வானவெடி வாங்கவும் என்னை பணித்திருந்தார்கள். சூரியன் உச்சிக்கு வந்திருந்தது. வீரான கரையோரம் வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தேன். அசதிக்காக அமர்ந்த இடத்தில் சற்று அயர்ந்தும் போனேன். வக்கிடு 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 குதிரையின் குளம்படி சத்தம். திடுக்கிட்டு பார்த்தேன். கடம்பூர் மாளிகைக்கு ரூட் கேட்டான் வந்தியத்தேவன். போகும் வழியில் நல்ல ஹோட்டல் எங்கிருக்கும் எனவும் விசாரித்தான். என்னை பின்தொடருமாறு சொல்லிவிட்டு வாகன புகையை கக்க விட்டேன். வக்கிடு 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 என குதிரை சலாமத் ஹோட்டலுக்கு வந்தடைந்தோம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாகூர் ஹனிபாவை ஒலிக்கவிட்டு புரோட்டா வீசி கொண்டிருந்தார் மொய்தீன் பாய். ஆளுக்கு 4 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றினார் மொய்தீன். வெளியில் கரண்ட் கம்பத்தில் கட்டி போட்டிருந்த குதிரையை பார்த்து கொண்டு தின்று முடித்தான் வந்தியத்தேவன். ஓமுருகா மெடிக்கலில் ஒரு குளுக்கோஸ் பவுடர் வாங்கி வருவதாக சொல்லிவிட்டு சென்றேன். வந்தியத்தேவனும் உடன் வந்தான். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபினி ஓடிவிடும், குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும், கந்தன் திருநீரணிந்தால் கண்டபினி ஓடிவிடும். காரைக்கால் பண்பலையில் ஓடிக்கொண்டிருந்த பாடலுக்கு சத்தம் கூட்டி வைத்த மெடிக்கல் காரரிடம் 2 பாக்கெட் திருநீறு கேட்டேன். வக்கிடு 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 கோபத்தோடு புறப்பட்டான் வந்தியத்தேவன். வாங்கி தந்த புரோட்டாவுக்காக நன்றி சொல்லி அனுப்பி வைத்தேன். கோடி துணி எடுப்பவர்களுக்கு செய்தி சொல்லி வானவெடியும் வாங்கி வீடு திரும்பி இருந்தேன். எழவு பந்தலில் சவ்வாதும் சாராயமும் மனம் பரப்பி இருந்தன. அடுக்கு சாமந்தி பூ மாலையோடு வந்திருந்த வந்தியத்தேவனை வரவேற்று கைகுலுக்கி வாகனத்தை பின்தொடரச் சொன்னால், வாகனத்தை பின்தொடரச் சொன்னதால் வந்தீர்களா என்றேன். நாளை சித்திரை பிறக்க போகிறது. செம்பியன் மாதவி பிறந்த மாதம். நாடே கொண்டாடும் என நினைத்தேன். ஆனால் கடம்பூர் மாளிகைக்கு செல்லும் வழியில் பூவிழுந்தநல்லூர் கிராமத்தில் ஒரு கல்வெட்டை பார்த்தேன்.
தோட்டாகள் துளைத்த மதகு ஒன்றை பார்த்தேன். நீலக்கொடிகளால் தோரணங்கள் பார்த்தேன். கையில் புத்தகம் ஒன்றோடு விரலை உயர்த்தி நிற்கும் ஒரு சிலையை பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் புரட்சியாளர் என்கிற சுவர் விளம்பரங்கள் பார்த்தேன். திருவிழா கோலம் பூண்டிருந்த ஊர்களை பார்த்தேன். யார் அவர்? வாங்கி வந்த மாலையை மருத்துவச்சிக்கு போடச் சொல்லிவிட்டு சுப்பையா பெரியப்பா வீட்டுக்கு அழைத்து சென்றேன். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார் என சத்தமாக ஒலித்து கொண்டிருந்த பாடலை கேட்ட வந்தியத்தேவன் யாரவர் யாரவர் நச்சரித்தான். மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர், மனுதரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் என பெருங்குரல் எடுத்து பாடிக்கொண்டே வந்தார் சுப்பையா பெரியப்பா. குதிரை தனியே ஓடிக்கொண்டிருந்தது. ஊர்குலத்து மேட்டில் வீற்றிருந்த விநாயகர் கோயில் ஆலமரத்தடியில் அமர்ந்த வந்தியத்தேவன் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என மென்குரலில் பாட ஆரம்பித்தான். குதிரை ஓடிக்கொண்டே இருந்தது. வானவெடி விட்டு மருத்துவச்சியை தூக்கியும் விட்டார்கள். தூரத்தில் சன்னமாய் ஒலிக்கிறது, வருந்துகிறோம் வருந்துகிறோம்.